இயேசுவே இயேசுவே. கல்வாரி வேதனையில் கள்வனின் குரல் கேட்டே இன்றே வான் வீட்டில் இருப்பாய் என்று சொன்னீரே. வாழ்வுக்கு வழிகாட்டும் நல்விளக்கு, வான் வீட்டில் எமை சேர்க்கும் உம் வாக்கு. எம் வாழ்வுக்கு வழிகாட்டும் நல்விளக்கு, வான் வீட்டில் எமை சேர்க்கும் உம் வாக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான், என் ஊழியன் குணமடைவான். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமகன் உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன்.
இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Eternal life is this, to know you, the only true God, and Jesus whom you have sent. யோவான் 17:3. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Saint Irenaeus, the glory of God is man fully alive, and the life of man is the vision of God. இறை மகிமை மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல், ஆனால் மனித வாழ்வு இறைவனை காணுதல் ஆகும். ஆழ்ந்த கருத்துக்கள் நம்முடைய சிந்தனையெல்லாம் ஒருமுனைப்படுத்தினால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இறை மகிமை என்பது மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல். நாம் உயிராக இருந்து செயல்படுகிறோம் என்றால் நாம் மட்டுமல்ல, எவைகளெல்லாம் உயிரினங்களாக இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் இறை மகிமையை வெளிப்படுத்துகின்றன. மனிதனுடைய வாழ்வு இறைவனை காணுதலாகும். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு பணியும் அந்த சிறப்பு தேடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை அன்பு செய்து அவரை அடைவது. அப்படி மோட்சத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விலக்கி புண்ணியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் படிப்படியாக இந்த சின்ன குறிப்பிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இரத்தன சுருக்கமான விளக்கங்கள். மோட்சத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விலக்கு 50% நெகட்டிவ், புண்ணியத்தை செய்ய வேண்டும் 50% பாசிட்டிவ். இரண்டும் சேர்ந்ததுதான் மனித வாழ்வு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. மனிதனுடைய படைப்பே இறைவனை ஆராதனை செய்தல், துதி தோத்திரம் அந்த இறைவனுக்கு மட்டும்தான். அந்த பரிபூர சர்வேசனுக்கே நாம் அஞ்சலி செலுத்துவோம், நம்முடைய ஆராதனையை செலுத்த வேண்டும். பணம், காசு, பதவி, சுகம், தேர்தலில் போட்டி, போட்டியில் வெற்றி, இவைகளுக்காக நடத்தப்படுகின்ற பல வகையான சடுகுடு விளையாட்டுக்கள் பார்க்கிறோம். இவைகள் இறைவனை அடையக்கூடிய வழிகளா? கொள்கை பிடிப்பில்லாத அரசியல் என்பது ஒரு தலையான பாவத்தில் ஒன்று என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். கொள்கையில்லா அரசியல். ஆக இறை மகிமை மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல், ஆனால் மனித வாழ்வு இறைவனை காணுதல் ஆகும். Life becomes real life only when it receives its form from looking toward God. மனித வாழ்வு கடவுளை நோக்கியே இருந்து தன் உருவத்தை பெறுகையில்தான் மெய்யான வாழ்வாகிறது. ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். ஆண்டவருடைய அருள் நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும், பாய வேண்டும், பரவ வேண்டும். அதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவாக நான் மாற முடியும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து என்று சொல்ல முடியும். இவைகளை உள்வாங்கா விட்டால் இவைகள் சாத்தியம் அல்ல. சின்ன உதாரணம், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களை பெரியவர்கள் சொல்லுவார்கள், நல்ல படங்களை பாருன்னு சொல்லுவாங்க. குரங்கு, பேய் அல்லது எதெல்லாம் விகாரமாக இருக்கிறதோ அதெல்லாம் பார்க்காத. என்னத்துக்காக சொல்றாங்க? பார்ப்பது உள்ளத்தில் பதியும். தாய் எதை உணர்கிறாளோ, தாய் எதை பெறுகிறாளோ அது உடல் அளவில், உள்ளத்தளவில் அது அந்த சிசுவையும் பாதிக்கும். ஆகவே நல்லவைகளை பெறும் பொழுது நல்லவைகளாக அவை மாறும், அல்லாதவைகளை பெறும் பொழுது அல்லாதவைகள் தான் அங்கு நிகழும். ஆக மனித வாழ்வை இந்த இறைவனை நோக்கி இருத்தே
தன் உருவத்தை பெறுகையில்தான் மெய்யான வாழ்வாகும். என்னுடைய வாழ்வு கடவுளை பிரதிபலித்தலாக இருத்தல் வேண்டும். சந்திரன் எப்பொழுது ஒளி பெறுகிறது? அந்த சூரியனை நோக்கி இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒளியை பெற்று வாங்கி இரவிலே அந்த ஒளியை நமக்கு கொடுக்கிறது. சூரியகாந்தி பூவை பார்த்திருப்பீர்கள். ஜன்னல் ஓரத்தில் வைத்தால் எங்கே சூரியன் இருக்குதோ அந்த பக்கம் திரும்பி அந்த பூ இருப்பதை பார்க்கலாம். ஆச்சரியத்தோடு பிள்ளைகளுக்கு காட்டலாம். அப்படி நம்முடைய வாழ்வு கடவுளை நோக்கியதாக இருத்தல் வேண்டும். செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது. இறைவா, நான் செய்கின்ற செயல்கள், சிந்திக்கின்ற சிந்தை அனைத்தும் உன்னதாக இருத்தல் வேண்டும். எதை சார்ந்ததாக என் எண்ணங்கள் இருக்கிறது? எண்ணங்களின் சார்பு, எண்ணங்களின் ஆழம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? மீன் பிடிப்பவரின் கவனம் தக்கையிலே. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரடி கண்ணம்மா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இவைகளெல்லாம் பாருங்கள், நச்சென்று கருத்தை சொல்லுகின்றன. எதன் மீது உன்னுடைய கவனம் நாட்டம் இருத்தல் வேண்டும்? இறைவனை சார்ந்து இருத்தல். செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது. எந்த புனிதரும் வாழ்வில் போராடாது விண்ணக முடியை அணிந்து கொள்வது இல்லை. புனிதரோ வேத சாட்சியோ அந்த சிலுவை வழியாகத்தான் அந்த மகிமையை பெறுகின்றனர். Life must be dedicated to a destiny to have a meaning. ஜோஸ் ஆர்டெகா வாய் கெசட். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. எதை நோக்கிய வாழ்வாக என் வாழ்வு இருத்தல் வேண்டும். பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சோத்து கட்சியில் இருப்பது போல. எந்த கட்சி? சோத்து கட்சி. அப்படின்னா என்ன? எந்த கட்சி சோறு போடுதோ அந்த கட்சி. ஆகவே கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம், கால் போனபடி போக்கம். வெந்ததை தின்று வந்ததை விதி என்று சொல்லி வாழுகின்ற கேடுகட்ட மனிதர்கள். பாரதியார் வார்த்தைகள் என்ன ஒரு சாட்டையடி. ஆகவே குறிக்கோள் இல்லாமல் ஏனோதானோ என்று இருப்பவர்களை கேடுகட்ட மனிதர்கள் என்று பாரதியார் சாடுகிறார். Gospel is the expression of the liberating happiness. விடுதலையாக்கும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடே நற்செய்தி. நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அது விடுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நல்லதை தருகிறது. எவ்வாறு இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றாரோ அதே போன்று நானும் நன்மையை நினைக்கவும், நன்மையை செயல்படுத்தவும், நன்மையை விளையவும் வேண்டும். தீயவன் சாக வேண்டும் என்று அல்ல, வருந்தி மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய எண்ணம். இத்தகைய எண்ணத்தில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Prayer of Francis de Sales. Lord, the only thing I crave is unity with you. You are all my soul needs. Unite, dear friend of my heart, this unique little soul of mine to your perfect goodness. You are all mine. When shall I be yours? Make me one with you. Absorb this tiny drop of life into the ocean of goodness whence it came. ஆண்டவரே, உம்மை அடைவதே எனக்குள்ள ஒரே ஏக்கம். என் ஆன்மாவின் அனைத்து தேவையும் நீ. சின்னம் சிறிய என் ஆன்மாவை மகத்துவமிக்க நன்மைத்தனத்தில் உம்மோடு சேர்த்து கொள்ளும். என் இதய நண்பரே, எனக்கெல்லாம் நீரே. எப்போதும் உமக்கு உகந்தவராவேன். எப்போது நான் உமக்கு உகந்தவராவேன். பேரின்ப கடலே, உம்மை நோக்கி வரும் சிறு துளி என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வழியாக, விளக்காக, வாழ்வாக அமைந்து அதை உள்ளத்தில் ஏற்று தக்க வைத்து பலன் தரக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை அமைய செய்திருளும். உமக்காக வாழ்வதே வாழ்வு என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை எங்களுக்கு தாரும். உறுதிப்பாட்டை எங்களுக்கு தாரும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பனினுடைய மனோபாவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு
அனுபவத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உம்மிடம் கரம்பத்திலிருந்து வருகின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு, இன்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விருக்கு. இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு, இன்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விருக்கு. ஆதியிலே மொழியுரைத்தாய் அத்தனையும் ஆகியதே, அன்று வீதியிலே மொழியுரைத்தாய் விந்தை பல விளைந்ததுவே, பார்வையிலே ஒளியாக என் வேதனையில் துணையாக உந்தன் போதனையை இன்று நான் கேட்க, இறைவா நீ பேசு, இறைவா நீ பேசு. இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு, இன்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விருக்கு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.